வையகம் வாழ்க வளமுடன் வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாளும் ஒரு நற்சிந்தனையில் இன்றைக்கு டிசம்பர் 14. இன்றைய சிந்தனைக்கு தெய்வம் படும் பாடு என்ற சிந்தனையை நம்முடைய குருநாதர் நமக்கு தூண்டி விடுறார். தெய்வம் அப்படின்னா கடவுள், கடந்து உள்ளே செல்லுதல். அது ஒரு வினைச்சொல். கட பிளஸ் உள். நமக்குள்ளாகவே தெய்வீகம் இருக்குங்கிறத உணர்ந்தவர்கள், மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள், அவர்கள் ரிஷிமார்கள், முனிவர்கள் முற்காலத்தில் உள்ளுணர்வின் மூலமாக ஒரே தெய்வம், சுத்த வெளி, உயர் அருட்பேராற்றல் என்பதை உணர்ந்தார்கள். உணர்ந்ததை மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்கு மொழி, மற்ற ஏற்புத்திறன் இதெல்லாம் இல்லாதனால சில குறியீடுகள் மூலமாக அப்படி சொன்னாங்க. ஆனாலும் பிற்காலத்தில் வர வர, ஏன்னா அந்த கடவுள் வணக்கம் அப்படிங்கிறதே பார்த்தோம்னா இறை வழிபாடுங்கிற வார்த்தைகளும் நிறைய மாற தொடங்குச்சு. இப்போ எதுக்காக இந்த இறை வணக்கம், இறை வழிபாடு? இப்போ நம்ம ஒருத்தர் பார்க்குறோம், நண்பர்களோ தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ யாரையோ சந்திக்கும் போது வணக்கம்ங்கணும். எதுக்கு வணக்கம் சொல்கிறோம்? அவங்களுக்கும் நமக்கும் ஒரு நட்பு ஏற்படணும், ஒத்த அலையக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தருக்கு பணிவு. அதுதான் குருமகான் சொல்லுவார், புலவர் தியாகராசனார. பணிவு, கனிவு, துணிவுக்கு இலக்கணம் தியாகராஜன் மாபார். அந்த பணிவு வரணும். அதுதான் 6வது அணுவோட சிறப்பு. அந்த பணிவுல கனிவும் இருக்கணும், துணிவும் இருக்கணும் பார். அப்போ அந்த ஒரு நம்மை விட உயர்ந்த ஒரு சக்தி, மனிதனால் செய்ய முடியாதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி, அதை வணங்குறாங்க. அப்படிங்கும் போதே அங்கே ஒரு நல்ல அலையக்கம் ஏற்படணும், மதிப்புணர்வு ஏற்படணும். ஒரு மனிதனுக்கு அந்த மாதிரி ஏற்படுதும் போது அவன் யாரோட, எந்த பொருளோட, எந்த மனுஷனோட, எந்த உயிர்களோட தொடர்பு கொண்டாலும் அது இணக்கமாக இருக்கும். மேலும் பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்வாதாரங்களை கொடுத்துருக்கே, அதுக்கு நன்றி பாராட்டுறான் மனுஷன். சரி, அதோடு முடிஞ்சு போச்சா? இன்னும் சாகிற வரைக்கும் நமக்கு வேண்டிய உணவு, உடை, வசிப்படம், வாழ்வியல் தேவைகள் எல்லாம் கிடைக்கணுமே. அதுக்காகவும் வணக்க முறையை கொண்டு வர்றாங்க. அப்படியே அந்த அறிவில் கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஒவ்வொன்றா மாற்றங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கு. அந்த சுத்தவெளி, ஒரே தெய்வம், சுத்தவெளி, உயர் அருட்பேராற்றல்னு உணர்ந்தார்கள். உணர்ந்தவர்கள் செயல்விளை விநியதியை உணர்ந்தாங்க. அது சில புராணங்கள், கதைகள் மூலமாகலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அறிவில் தெளிவு பெறாதவர்களுக்கும் சிறார்களுக்கும் இந்த உண்மைகளை உணர்ந்து நடைமுறைப்படுத்த முடியாதுங்கிறதுனால கடவுளர் உருவங்களை ஏற்படுத்துகிறாங்க. மனிதனால் செய்ய முடியாதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி நமக்குள்ளாகவும் புறமாகவும் இருந்து இயக்கி காத்தும் முடித்தும் வைக்கின்றது. அதற்கு நம்ம அச்சப்படணும், பயப்படணும், மதிக்கணும் என்பதற்கெல்லாம் அப்படி கடவுளர் உருவங்களை வைக்கிறாங்க. அப்படி கடவுளர் உருவங்களை வச்சு உங்களுடைய வேண்டுதல்கள், எனக்கு இன்னென்னது நடக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய ஆசைகளை, தன்னுடைய விருப்பங்களை, தன்னுடைய வாழ்வியல் ஆதாரங்கள் தனக்கு கிடைக்கணுமேங்கிறதையெல்லாம் முன்ன வச்சு சங்கல்பங்களாக சொல்ல அதை செயல்படுத்துகிறவன் மனுஷன்தான். எண்ணுவகிறவனும் மனுஷன்தான், செயல்படுத்துகிறவனும் மனுஷன்தான், அதனுடைய விளைவை அனுபவிக்கிறவனும் மனுஷன்தான். ஆனால் அதுக்கு ஒரு கருவியாக இருக்குது. அப்போது ஒவ்வொருத்தரும் அந்த அறிவில் பெற்ற தெளிவை மற்றவர்களுக்கு சொல்கிறதுக்கு ஒவ்வொரு வகையான கடவுளர் உருவங்களை ஏற்படுத்தினாங்க. ஆனால் ஆதியில் பார்த்தோம்னாக்க கண்ணுக்காது மூக்கு இல்லாமல் லிங்க வடிவத்தை தான் கொடுத்தாங்க. ஆனால் அதை தான் அதை சிவம்னு சொன்ன உடனே அதை ஆண் என்ற வகையில் கொண்டு வந்துட்டாங்க. சிவம்னா பூரணம், மங்களம், எங்கும் நிறைந்தது. அது இல்லாத இடமோ பொருளோ இயக்கமோ விளைவோ இல்லைங்கிறார் நம்ம குருமகான். அதுக்கு தான் அந்த சிவம்ங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. ஆனால் அதை ஒரு ஆணாக கற்பனை பண்ணும்போதே அடுத்து அதற்குள்ளாக அடங்கி இருக்கிறது. ஏன்னா சுத்தவெளி இல்லாத இடமோ பொருளோ இயக்கமோ விளைவோ இல்லை. அதில் ஒரு பகுதியாக இயங்கும் பிரபஞ்சம் இருக்கிறதுனால, அந்த இருப்புக்குள்ளாகவே இயக்கம் இருக்கிறதுனால அதை அடங்கி இருக்கிறதெல்லாம் பெட்டுங்கிற வார்த்தை தமிழில் சொல்லுவாங்க. அதை பெட்டுங்கிறத பெண்ணு நாக்கினாங்க. அதுதான் சக்தி. சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, சிவம் இல்லையேல் சக்தி. இருப்பு, இயக்கம், இது ரெண்டும் தான்.
அறிவுங்கிறது மனிதன்கிட்ட இருக்குது, மனம்ங்கிறது மனிதன்கிட்ட இருக்குது. அந்த அறிவு இருப்பாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மனம் என்ற அலையின் மூலமாக வெளிவரணும். இந்த ரெண்டும் கோயின்சைட் ஆகணும். ஒத்திசைவாக இருந்தால் தான் மனுஷ வாழ்க்கையில் எண்ணி அதெல்லாம் செயல்படுத்த முடியும், விளைவை அனுபவிக்க முடியும். அப்போ அது சிவம் சக்தி இருப்பு இயக்கம்னாங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தோம்னா அதான் இன்றைக்கு தெய்வம் படும் பாடுங்கிறார். மனுஷன் தனக்கு என்னென்ன வேணுன்றானோ, என்னென்ன எப்படி எப்படி இருக்கணும்னு நினச்சானோ அதையெல்லாம் கடவுளுக்கு அலங்காரம் பண்ண பார்த்தேன். இந்த உருவ கடவுளர்களை ஏற்படுத்துனது. அப்போது ஆரம்பத்தில் பார்த்தோம்னா பட்டு உடுத்துனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்து இப்போ நைலான் உடுத்தாத கடவுள்களே இல்லை அப்படிம்பார் மகர்ஷி. அதே மாதிரி எனக்கு அது ஒரு சிந்தனை வந்தது. நான் வேலூர் பக்கத்தில் ஆற்காடு அறிவுத்தூர் கோயிலில் ஒரு 15 நாள் சர்வீஸ் பண்ண போயிருக்கும்போதே அதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், நம்ம வேதலோக அன்பநிலையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருள்நிதி ஜானகிராம் ஐயா அவர்கள் ஒரு கோயில் இடத்துல அங்கே யோகங்கள் செய்வாங்க. அங்கே போனால் அலை இயக்கம் ரொம்ப அற்புதமாக இருக்கும், வாங்கம்மா போகலாம்னு கூப்பிட்டு போனாங்க. அங்கே போய் பார்த்தா அது என்ன அப்படின்னா ஆயுர்வேதத்துக்கு உரிய ஒரு சித்தர் பெருமகனாரை அங்கே வச்சுருக்காங்க. அவருக்கு வைத்தியத்துக்கானவர் இல்லையா, தன்வந்திரி அவர் தான். அவருக்கு ஸ்டெத்தஸ்கோப் மாட்டியிருந்தாங்க. எனக்கு ஒரே வேடிக்கை. ஏன்னா அந்த காலத்தில் சித்தர் பெருமக்கள்லாம் கையை பிடிச்சி நாடி பிடிச்சி பார்த்து தான் வாத பித்த சிலேத்துமத்தின் மூலமாக எது கூடு குறைஞ்சி எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மருந்துகளை கொடுப்பாங்கன்னு தான் நம்முடைய குருமகான் நமக்கு சொல்லியிருக்கார். இதனடா ஒரு சித்தர் வந்து தன்வந்திரி இப்படி ஸ்டெத்தஸ்கோப் போடுறது வந்து வெளிநாட்டு விஷயம். ஏன்னா அது மேலை நாட்டு அலோபதி மருத்துவத்தில் வந்த விஷயம். இப்படி ஒவ்வொன்றும் மாறி மாறி வந்து தான் இப்போ நைலான் கொடுத்தாத கடவுளே கிடையாதும்பார் மகர்ஷி. மகர்ஷி சொல்லும்போது நமக்கு வேடிக்கையாக இருக்கும். இப்படி இந்த கடவுளுக்கு அப்புறம் பார்த்தாங்க, இவன் மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுறான், பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளைகளை வளர்த்து வாழ்வு மனங்குள்ளார என்னென்ன சிரமங்கள் இருக்குது, அப்புறம் அண்ணன் தம்பி சண்டை இருக்குது, அக்கா தங்கச்சி பிரச்சனை இருக்குது, இதையெல்லாம் கடவுளை நீயும் பட்டு பாருடா அப்படிங்கிற மாதிரி தனியாக இருக்கிற சிவம் இருப்பு தனியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இயக்கம்ங்கிற ஒரு மனைவியை சேர்த்து கணவன் மனைவியாக சிவம் சக்தின்னு கொண்டு வந்த மாதிரி ஒவ்வொரு சமயத்துலேயும் ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி கணவன் மனைவிங்கிற மாதிரியே கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு பார்த்தோம்னாக்கா அவங்களுக்கு பிள்ளைகள் பெறணுமே, நம்ம எப்படி பிள்ளைகளை பெற்றுட்டு கஷ்டப்படுறோமோ அது மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிவம் சக்திக்கு விநாயகர் வந்தாரா, அப்புறம் முருகர் பிறந்தாராமா. இவங்களுக்குள்ள பிரச்சனை பாருங்கள், இங்கே இன்றைக்கி பங்காளிக சண்டைன்னு பார்த்துக்கிறோமே, அது மாதிரி ஒரே ஒரு மாம்பழத்துக்காக அவர் உலகத்தையே சுற்றி வந்தார். இவர் அப்பா அம்மாவை சுற்றி வந்தார். இதிலெல்லாம் மிகப்பெரிய தத்துவங்களை உள்ளடக்கித்தான் இந்த கதைகளெல்லாம் சொல்கிறாங்க. அது இலக்கை இயம்புவது இலக்கியம்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த மகாபாரதம் ராமாயணம் இதில் எல்லாம் இந்த கடவுளர்களெல்லாம் சண்டைகள் போடுறாங்க. கடவுள்னாவே துன்பத்தை நீக்கிறதாங்கிறது நமக்கு ஜென்ரலாக பொதுவாக நம்ம மனித அறிவுக்கு தெரியும். ஆனால் சண்டை போட்டு ஒவ்வொருத்தரையும் கொள்வது, ஆயிரக்கணக்கான பேரை கொண்டுட்டாங்க. இவரும் கடவுள் அவரும் கடவுளுன்றாங்க. ஏன்னா ராமர்னா கடவுள், அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னாக்க கிருஷ்ணருங்கிற ஒரு கடவுள்னு இப்படியெல்லாம் இலக்கியங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போது சண்டை போட்டு அதுக்கு ஆயுதங்களை உருவாக்கி அது இப்படி அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மனிதனுடைய மாண்பு உயரணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்திசைவாக இருக்கணும், அந்த மனித நியாயம் ஏற்படணுங்கிறதுக்காக சில தவறுகளை சுட்டி காட்டும்போது அதை விலக்கிக் கொள்ள வேண்டியவைங்கிறதுக்காகவும் சில கருத்துக்களை வச்சு தான் இப்படி புராணங்களையும் இலக்கியங்களையும் எல்லாத்தையும் நம்ம முன்னோர்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் பக்தி என்ற நம்பிக்கை வெளியில் பெரியவங்க சொன்னதை கேட்டு நடக்கணும். மனிதன் மதிக்கணும், ஒத்தும் உதவியும் வாழணும், இட்டுண்டு வாழணும், பகிர்ந்துண்டு வாழணுங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான். ஆனால் அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்காமல் அதையெல்லாம் விளங்கிய வெளியில் ஞான மார்க்கத்துக்கு வந்துடணும். செயல்வடை வெளியேறி தான். அப்போது நாம் எந்த மாதிரி நமக்குள்ளாகவும் வெளியிலையும் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்தது அந்த இறை சக்திங்கிறத ஒரு மனிதன் உணரும் போது சும்மா இருக்க முடியாது. அதனால தான் நம்முடைய குருமகன் நான் உணர்ந்ததை உணர்ந்தவாறு உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள்னு அடிக்கடி சொல்லுவார். அதுபோல் ஒவ்வொருத்தரும் அந்த உணர்வுங்கிறது தான் தெய்வீகம். தெய்வீகத்தினுடைய ஒரு பகுதியாக நாம் இருக்கோம். ஆனால் நாம்
சிறார்களுக்காகவும் அறிவில் தெளிவு பெறாதவர்களுக்காகவும் பக்தி என்ற நம்பிக்கை வழி தேவைங்கிறதுக்காக அப்படி உருவ கடவுளர்களை ஏற்படுத்தி வச்சாங்க. அதையே கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் மேம்படவும் முடியாது, நம்முடைய சிறப்புகள் நமக்கு தெரியாது, மற்றவங்களோட இணக்கமாக இருக்க முடியாது. அது குடும்பமாக இருந்தாலும் தொழிலிடமாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் அந்த மனித பண்பு மாமனித பண்பாக உயரணும். அதுக்கு தான் மனவளக்கலை யோக பயிற்சிகளில் ஞான மார்க்கத்தையும் பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பழக்கத்தையெல்லாம் விளக்க வழியில் கொண்டு வாங்கங்கிறார் நம்முடைய குருமகான். எனவே அன்பானவர்களே, தெய்வத்தை மனுஷன் உருவாக்கினாங்க, ஒவ்வொரு உருவங்களையும் உருவாக்குனாங்க. இதில் பார்த்தோம்னா தெய்வத்தை எதுக்காக உருவாக்குனாங்கன்னா மனிதநேயம் ஏற்படணுங்கிறதுக்காகத்தான். ஒன்று கூடி எல்லாரும் வழிபடும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்திசைவாக இருப்பாங்க, ஒத்து உதவியாக இருப்பாங்கங்கிறது. ஆனால் இப்போ என்னென்னா என் கடவுள் பெருசா உன் கடவுள் பெருசான்னு கடவுளை வச்சுக்கிட்டே அடிதடி சண்டை ஆகிட்டு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அந்த கடவுள் வணக்கம் அப்படிங்கிறது ஏதோ அந்த ஒரே ஒரு சிலையில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்தது. ஒவ்வொன்றுலையும் நம்ம பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் எந்த பொருளோட எந்த உயிரோட எந்த மனுஷங்களோட தொடர்பு கொள்கிறோமோ அங்கே எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்தது அந்த இறைநிலைங்கிறத உணர்ந்த தெளிவில் வாழணும். அந்த வாழ்க்கைக்கு தான் யோக கலைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த யோகத்தை மன வளக்கலை யோக பயிற்சி என்ற முறையில் நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கார். மேலும் இது தொடர்பாக நம்ம சிந்திப்போம், தெளிவு பெறுவோம். வாழ்க்கை.